ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் திருப்பாவை 29வது பாடல் தான் பார்க்க போகிறோம். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமற் போகாது இற்றை பறைகொள்வான் அன்று காண் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிற்கும் உந்தனோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். இந்த பாடலுக்கான விளக்கத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கண்ணா, அதிகாலையில் வந்து உன்னை சேவித்து உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை நாங்கள் போற்றுகிறோம். அப்படி போற்றுவதற்கான காரணத்தை கேள். பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்தில் பிறந்த நீ எங்களை உன் தொண்டர்களாக கொள்ளாமல் விட்டுவிடாதே. ஏதோ இப்போதைக்கு நீ தரும் சிறு பொருட்களுக்காக அணிகலன் முதலானவை இந்த பாவை நோன்பை நாங்கள் மேற்கொள்ளவில்லை. கோவிந்தா, என்றும் 7 பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும். எங்களை உன் உறவினர்களாக நீ ஏற்க வேண்டும். உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும். இது தவிர எங்களுடைய மற்ற விருப்பங்கள் ஏதும் இருக்குமானால் அவற்றையெல்லாம் நீயே அழித்து விடு என்று கண்ணனிடம் வேண்டுகிறார்கள் ஆயர்குல பெண்கள். எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் என பிறவிகள் 7 என கூறுகிறது இப்பாசுரம். இம்மைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் பற்றாவான் என நாச்சியார் திருமொழியிலும் இதே கருத்தை கூறுகிறாள் ஆண்டாள். திருக்குறளும் எழுப்பிறப்பும் தீயவை தீண்டா எழுமை எழுப்பிறப்பும் எழுமையும் ஏமா புடைத்து என்றெல்லாம் பல குறட்பாக்களில் பிறவிகள் 7 என்கிறது. அவரவரின் வினைக்கேற்ப மறுபிறவி உண்டு என்பதும் பல பிறவிகள் உண்டு என்பதும் இந்திய ஆன்மீக நம்பிக்கை. என்னங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.